அதிகாலை நேரம். வானம் முழுவதும் மெதுவான சாம்பல் நிற மேகங்கள் சூழ மழை துளிகள் கூரை மேல மெதுவாக விழத் தொடங்குகின்றன. அந்த மழையின் இனிய சத்தத்தோடு அமைதியான கிராமம் மெதுவாக விழித்தெழுகிறது. நனைந்த மண் பாதைகளில் மழை துளிகள் சிறிய குளங்களாக சேர்ந்து சுற்றிலும் இருக்கும் மரங்களின் இலைகள் காற்றில் மெதுவாக அசைந்து ஒரு இனிய இயற்கை இசையை உருவாக்குகின்றன. அந்த நேரத்தில் வீட்டுக்குள் கிராம இல்லத்தரசி தனது நாள் பணிகளை அமைதியாக தொடங்குகிறாள். மண்ணெடுப்பின் அருகில் அமர்ந்து மரக்கட்டைகளை மெதுவாக ஒழுங்குபடுத்தி தீப்பெட்டியை கொண்டு அடுப்பை ஏற்றத் தொடங்குகிறாள். சில நொடிகளில் சிறிய தீப்பொறிகள் உருவாகி மரக்கட்டைகள் மெதுவாக எரியத் தொடங்குகின்றன. அந்த தீயின் வெப்பம் சமையலறையை மெதுவாக சூடாக்க சிறு புகை மேலே எழுந்து வீட்டின் உள்ளே ஒரு பாரம்பரியமான சூழலை உருவாக்குகிறது. வெளியில் மழை தொடர்ந்து மெதுவாக பெய்து கொண்டிருக்க அவள் வீட்டின் முற்றத்தை துடைக்கத் தொடங்குகிறாள். தூசி மற்றும் உதிர்ந்த இலைகள் அகன்று முற்றம் சுத்தமாக மாறுகிறது. மழை நீர் மண் தரையில் விழும் சத்தம் தூய்மையான காலை நேரத்தை இன்னும் இனிமையாக்குகிறது. பின்னர் அவள் வாசல் அருகில் அமர்ந்து தோட்டத்திலிருந்து எடுத்த புதிய காய்கறிகளை ஒரு எக்கு பாத்திரத்தில் வைத்து சுத்தமான நீரில் மெதுவாக கழுவுகிறாள். குளிர்ந்த மழைக்காற்று உள்ளே நுழைந்து அந்த நேரத்தை இன்னும் புத்துணர்ச்சியாக மாற்றுகிறது. காய்கறிகள் நன்றாக கழுவப்பட்ட பிறகு அவள் மரப்பலகையில் அவற்றை வைத்து மெதுவாக நறுக்கத் தொடங்குகிறாள். கத்தி மரப்பலகையில் பட்டு சத்தம் சமையலறையில் ஒரு ஒழுங்கான ரிதமாய் ஒலிக்கிறது. அந்த ஒவ்வொரு நறுக்குதலும் குடும்பத்திற்கான அன்பையும் கவனத்தையும் வெளிப்படுத்துகிறது. சிறிது நேரத்தில் மண்ணடுப்பின் மேல பாத்திரம் வைக்கப்படுகிறது. எண்ணெய் சூடாக கடுகு தாளிக்கும் சத்தம் காற்றில் பரவுகிறது. அதன் பின்னர் வெங்காயம், தக்காளி மற்றும் காய்கறிகள் சேர்க்கப்பட்டதும் அதன் மனம் வீட்டை முழுவதும் நிரப்புகிறது. கறி மெதுவாக கொதிக்க நீராவி மேலே எழுந்து சமையலறையில் ஒரு வெப்பமான சூழலை உருவாக்குகிறது. அந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வீட்டுக்குள் ஒன்று சேர தொடங்குகின்றனர். சிறிது நேரத்தில் மதிய உணவு தயாராகி அனைவரும் தரையில் ஒன்றாக அமர்ந்து எளிய ஆனால் சுவையான உணவை பகிர்ந்து மகிழ்கிறார்கள். சிரிப்பு மற்றும் அமைதியான உரையாடல்கள் அந்த நேரத்தை இனிமையாக்குகின்றன. மதிய நேரம் வந்ததும் மழை இன்னும் தொடர்ந்து பெய்ய கிராமம் முழுவதும் ஒரு அமைதியான சூழல் நிலவுகிறது. மரங்களின் இலைகள் மீது விழும் மழை துளிகள், மண் பாதைகளில் உருவாகும் சிறிய நீர்த்துளைகள், இவை அனைத்தும் ஒரு இனிய அமைதியை தருகின்றன. அந்த அமைதியான நேரத்தில் வீட்டு வேலைகள் மெதுவாக குறைந்து ஒரு சிறிய ஓய்வு நேரம் உருவாகிறது. மாலை நேரம் நெருங்கும்போது சமையலறையில் மீண்டும் வேலைகள் தொடங்குகின்றன. சூடான எண்ணெய் அடுப்பில் வைக்கப்பட்டதும் சிற்றுண்டிகள் மெதுவாக வறுக்கப்படுகின்றன. எண்ணெய் சிழுக்கும் சத்தம் மற்றும் அதன் மனம் வீட்டை முழுவதும் பரப்புகிறது. மழை சத்தத்தோடு அந்த சிழுக்கும் சத்தம் கலந்து ஒரு இனிய மாலை சூழலை உருவாக்குகிறது. இரவு மெதுவாக இறங்க வெளியில் இருள் அதிகரிக்கிறது. வீட்டுக்குள் அடுப்பின் ஒளி சுவரில் மெதுவாக பிரதிபலித்து ஒரு வெப்பமான மற்றும் அமைதியான சூழலை உருவாக்குகிறது. அந்த நேரத்தில் இரவு உணவு தயாராகி அதன் மனம் வீட்டை இனிமையாக்குகிறது. பின்னர் குடும்பம் அனைவரும் மீண்டும் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவை பகிர்ந்து மகிழ்கிறார்கள். அந்த அமைதியான தருணங்களில் சிரிப்பும் அன்பும் நிறைந்து காணப்படுகிறது. வெளியே மழை இன்னும் மெதுவாக பெய்து கொண்டே இருக்க வீட்டுக்குள் அமைதி நிலவுகிறது. நாள் முழுவதும் நடந்த எளிய செயல்கள் மனதில் ஒரு திருப்தியை ஏற்படுத்துகின்றன. இறுதியில் மழையின் இனிய சத்தத்தோடு அந்த நாள் அமைதியாக முடிவடைகிறது. வீட்டின் உள்ளே மெதுவாக விளக்கு ஒளி மட்டும் தெரிந்து கிராமம் முழுவதும் ஒரு இனிய அமைதியில் மூழ்குகிறது. மற்றொரு புதிய நாள் மீண்டும் இதே அமைதியோடு தொடங்க காத்திருக்கிறது.